சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு நாய் பொழப்பு பிழைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய, போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லி இங்கே அதுக்கு சப்ப கட்டு கொண்டுகிறார். நாங்க சாமியே இல்லைன்னு சொல்றாங்க. சுவாமிநாதன் ஏமாத்திரம் நேரம் வெக்கமான சூடு இருந்தா சுவாமிநாதன் டிசைன் பண்ணிருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் மதிக்க மாட்டோம். நீ பெரிய நீதிபதியாக கூட இருந்துப்போம். ஒரு பக்கம் நீதி அரசரை வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது ஜி.ஆர். சாமிநாதன். அவர் பேர்ல சுவாமிநாதன் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சாமி இல்ல. நாங்க சாமியே இல்லைன்னு சொல்றாங்க. சாமிநாதன் ஏமாத்திரம் உங்களுக்கு இம்பீச்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே முழங்கியவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர் முன்னெடுத்த அந்த இம்பீச்மெண்ட் பத்திரத்திலே, அந்த டாக்குமெண்ட்ல 120க்கு மேற்பட்டோர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். நேரம் வெக்கமான சூடு இருந்தா சுவாமிநாதன் டிசைன் பண்ணிருக்கணும். இல்லாத ஒன்றை, மரபில் இல்லாததை நான் ஏத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக நீங்க அந்த தீபம் ஏத்து? என்ன உங்களுக்கு என்ன வேலை? அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க செயல்படுகிறீர்களா? இல்லையே. நீ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீ மதிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் மதிக்க மாட்டோம். நீ பெரிய நீதிபதியாக கூட இருந்துப்போம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் சொல்றாரு, அதாவது நான் போய் ஆய்வு செஞ்சேன்னு சொல்றாரு. தோழர்களே, இந்த சாலையில் இருக்கின்ற பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அவர் நேரடியா போய் ஆய்வு செஞ்சு இங்கதான் அந்த தீபம் ஏற்றுவதற்கான விளக்கு தூண் இருக்கின்றார். ஆனா நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு அது நீண்ட காலமா சொல்லுது அந்த இடம் ஒரு மைல்கல் என்று சொல்லுகின்றது. ஆனா நான் போய் ஆய்வு செஞ்சேன்றாரு. நான் ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில் தீர்ப்பை சொல்றேன்றாரு. நான் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் தீர்ப்பு வழங்குறீங்களா? கரூரில் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட இலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குனீங்களா இல்லையா? அப்ப நீங்க அந்த இலையில உருண்டெடுத்தா போய் தீர்ப்பு சொன்னீங்களா? எச்சிலையில உருண்டுதான் நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா? என்ன மாதிரியான ஒரு அயோக்கியன் இந்த நாட்டிலே நீதிபதியாக இருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆர்.என். ரவி போன்றவர்கள் பார்ப்பனியத்தை கட்டமைப்பது, ஒரே நாடு ஒரே மொழி, இந்து நாடு இந்து ராஷ்டிரம், இதை கட்டமைப்பதற்காக படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பாரதியார் எல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு பல்லக்கில் சுமக்கிறாங்க. பாரதியாரை தூக்கிட்டு வர்றாங்க. ஆரிய பூமி நம் நாடு என்று சொன்னவர் பாரதியார். பாரதம் என்று சொல்வோம் என்று முழங்கியவர் பாரதியார். ஆனால் அந்த பாரதியாரை வைத்துக் கொண்டு இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய, போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லி இங்கே அதுக்கு சப்ப கட்டு கொண்டுகிறார். நம் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றல் சொன்னது யார்? இளம்பூரணர் சங்க இலக்கியத்திலே. பாரதியாருக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முழங்கியது சங்க இலக்கியத்திலே, தொல்காப்பியத்தில் இருக்கின்றது. பாரதியார் சொல்லவில்லை. தமிழீழம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை, அதை நீங்க நாடா அமைஞ்சாதான் தமிழீழம். அதற்கு முன்பு ஈழத்தந்தை செல்வா அவர்கள் சொன்னார்கள், நடக்கவில்லை. மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், அங்கே தமிழீழம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டால் தான் தமிழீழமாக முடியும். தமிழ்நாடுன்னு ஒரு கவிதையில சொல்லிட்டா அவர் தான் காரணம் சொல்லிட முடியுமா? நான் சீமானுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுக்கு அடிப்படையாக இருந்து கொண்டு திராவிட கருத்தியலுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்வைப்பது என்பது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதில் பாரதியாரை முன்வைத்து விட்டு பாரதியாருடைய கொள்ளுப்பேரனாக அந்த இடத்துல நீங்கள் முழங்குகிறீர்கள். ஒரு செய்தியை நீங்கள் சொல்ல மறந்து விட்டீர்கள். அந்த செய்தியை நான் இங்கே சொல்கின்றேன். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோரனும் பாப்பானுக்கு ஒரு நீதியா என்று கேட்டவன் பாரதி. அந்த பாடலை உனக்கு துணிச்சல் இருந்தால் அந்த ஆர்எஸ்எஸ் மேடையில உன்னால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் மறந்துவிட்டு பார்ப்பனத்தினுடைய கைக்கூலியாக, ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு நாய் பொழப்பு பிழைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து
ஆளுநர் பதவி எப்படி ஒழிப்போமோ அதே போல வருகின்ற 26 தேர்தலில் இமாலய பார்ப்பனிய ஒட்டுக்குழுக்களை நாம் விரட்டியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தனித்த தமிழ்நாடு என்பதுதான் நம்முடைய அடையாளம். தனித்த தமிழ்நாடோடு நாம் செயல்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுக்கு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ நமக்கு இருக்கின்றது. ஒரு காலம் நாம் அந்த தனித்த தமிழ்நாடுக்காக போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்று சொல்வது அயோக்கியத்தனம். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் சொல்வது என்பது எதிரானது. நீ இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் என்று சொன்னால் நாங்கள் தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைப்போம் என்பதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீ சொல்வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றால் நாங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வோம். சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம், இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவது என்பதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி இந்த பார்ப்பன கும்பலை விரட்டியடிப்பதற்காக RSS போன்ற இந்த சனாதன கும்பலை போன்ற ஆளுநர் ஒழிப்பை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.